வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து 6-7 ஏடிஎம் கார்டு வச்சுருப்பார். ஏடிஎம் கார்டு 6-7 வச்சுருப்பார். என்னங்க இவ்வளோ ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் 2 அக்கௌண்ட்டில் 2 கார்டு, பசங்க பிள்ளைங்க வீட்டுக்கிறமா இப்படி 6 கார்டு அவர் வச்சுருப்பார். 6 கார்டு 6, அதாவது ஏடிஎம் கார்டு 6 வச்சுருப்பார். அக்கௌண்ட்டில் பணம் இருக்குமானா பணம் இருக்காது. ஆனால் அப்பப்போ யார் பேரில், பிள்ளைங்க பேரில், வீட்டுக்காரம்மா பேரில் ஏதாவது பணம் இருக்கோ எடுத்துக்கிறது. ரெண்டாவது வந்து இவருக்கு சம்பளம் வர்றதோ, அது செலவு வகை எவ்வளோ மீது இருக்கோ அது மறுபடியும் எடுத்துக்கிறது தான் இந்த கார்டு இருக்குது. ஆனால் அமௌண்ட்டே கிடையாதுங்க. ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டால் ஒரு 10,000 மேலே அங்கே அமௌண்ட்டு போகாது. அமௌண்ட்டு சேமிப்பு கிடையாது. இது இந்த ஏடிஎம் கார்டு 6 இருக்குது. அக்கௌண்ட்டு பார்த்து பசங்க பிள்ளை வீட்டுக்காரம்மா எல்லாத்துக்கும் 4-5 பக்கம் அக்கௌண்ட் ஓப்பன் இருக்கும், அக்கௌண்ட் இருக்குது. ஏங்க பணம் இல்லை இவருக்கு பணம்? எல்லாருமே பார்த்திங்கன்னா பணம் பல லட்சம் இருக்குது என்னுடைய அக்கௌண்ட்டில், இந்த லட்சம் இத்தனை லட்சம் இருக்குது, 75, 60 லட்சம், 50 லட்சம் அப்படின்னு சொல்லி சாதத்தில் வரும் சொல்லுவோம். ஆனால் இவர்கிட்ட மட்டும் ஏன் பணம் கிடைக்கல? பாருங்கள், லக்கணங்கிறது மிதுன லக்கணம். காலபுருஷனுக்கு 3க்கும் 6 கூடையவன் மிதுன லக்கணம். லக்கணாதிபதி சொல்லக்கூடியது புதன் பகவான் எங்கே இருக்காருங்க? மிதுன லக்கணம். லக்கணாதிபதி புதன் 11ஆம் இடத்துல போயிட்டார். 11ஆம் இடத்துல போய் அது என்ன சாரம் வாங்கியிருக்கு? கேது சாரம் வாங்கியிருக்கார். மிதுன லக்கணம், லக்கணாதிபதி புதன், காலபுருஷனுக்கு 3 குடையவனும் 6 குடையவனும் புதன் பகவான். அவர் எங்கே இருக்காரு? மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல மேசத்தில் உட்காந்துருக்காரு. மேசத்தில் உட்காந்து அவர் என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். போச்சா? அந்த 11ஆம் இடங்கிறது இப்போ யாரோட அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கலாம், யாரோட அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையை தான் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ வீட்டுக்கு தலைவர்னு ஒருத்தருக்காருன்னா அவர் லக்கணாதிபதி புதன் 11ஆம் இடத்துல போய் கேதுசாரம் வாங்கிடுச்சு. காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன். அப்போ 11ஆம் இடத்துல போய் அப்போ புதன் பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். இதுக்கு முன்னாடி அந்த புதன் பகவான் தான் லக்கணாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். இப்போ 11ஆம் இடத்துல கேதுசாரம் வாங்கியிருக்காரு. பாருங்கள், அவர் எத்தனை ஏடிஎம் இருந்தாலும் சரிங்க, அமௌண்ட் அவர்கிட்ட இருக்க முடியாதுங்க. அவர் வந்து இன்னொருத்த கையேந்தியே நிற்கணும், இன்னொருத்த கடை வாங்கியே நிற்கணும், இன்னொருத்த கடை வாங்கணும். அவர் வாழ்க்கையை தாங்க நொந்து நூலாயிடுறாருங்க. நான் சாதம் பார்த்து சொன்னேன், ஐயா உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டை வச்சுக்காதீங்கய்யா. இப்போ பசங்க பிள்ளைல அக்கௌண்ட் இருந்தால் 15 இருந்தாலும் அதை எடுத்துகிற இவர் கையில் எல்லா ஏடிஎம் கார்டு இருக்கனால நம்பர் முதல் கொண்டு தெரியுங்களா, எல்லா காசும் போய் இவரே எடுத்துருவார். புரியுங்களா? இந்த மாதிரி தான் வந்து அவருடைய சாதகம். இதுதாங்க ஒரு உதாரணம் சாதம் சொல்கிறது. மிதுன லக்கணம், லக்கணாதிபதி புதன், மேசத்தில் போய் உட்காந்துருக்காரு அஸ்வினி நட்சத்திரத்தில். அப்போ 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்கில் ஆக்குறது, நமக்குள்ள அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறது. கேதுசாரம் வாங்கினா அவுட்டுங்க. எத்தனை ஏடிஎம் வச்சுருந்தாலும் சரி, அவர் பணம் மட்டும் அவர் தங்காதுங்க. பணம் தங்குறதுக்கு என்ன வழி? என்னங்க பணம் தங்குறதுக்கு என்ன வழி? 11 கூடயும் ஆட்சி பெற்றுக்கலாங்க. 11 கூடயும் 2ஆம் இடத்துல இருக்கிறானுங்க. அந்த 11 கூட சொல்லக்கூடியது 10, 2, 4, 6 இப்படி நட்சத்திரம் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் கூட்டிகிட்டே போகுங்க. பசங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிறது, வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது, இவர் அக்கௌண்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க, இவர் அனாவசியமாக செலவழிக்க கூடாது. அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே இருக்குது. அப்போ ஏடிஎம் கார்டில் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கலாம், பேங்கில் என்ன, இதுதாங்க மெயின். அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேரில் நீங்கள் சேமிப்பு வச்சுக்கிறீங்களா, உங்கள் பசங்க பிள்ளைல பேரில் சேமிப்பா, வீட்டுக்கார அம்மா பேரில் சேமிப்பா? இதுதாங்க சேமிப்பு. எதில் பண்ணலாம்? ஒரு மனிதனுக்கு வந்து பணம் வந்து பணம் பெருகணும். பணம் பெருகிறதுக்கு என்ன, யார் பேரில் வச்சுக்கணும்? இப்போ இந்த லக்கணாதிபதி முதல் லக்கணம், லக்கணாதிபதி 11ஆம் இடத்துல போய் கேசாரம்னா அவுட்டு. இவர் பேரில் பணமே வச்சுக்கூடாது, பணம் போடக்கூடாது. அப்போ பணம் போடக்கூடாது அப்படின்னா அப்போ பசங்க பிள்ளை சாதம் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கார அம்மா சாதம் பாருங்கள். அதில் 11ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், 11 கூட வளர்த்திருந்தாலும், 11 கூட 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும், அதாவது 2, 4, 6, 8 இப்படி நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க பேரில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாங்க. நீங்கள் வரக்கூடிய காசு வந்து அவர்கிட்ட சேமிப்பாகவே இருக்குங்க. இதுதாங்க சாதகம். சரி, இந்த சாதகத்தை உண்மையை முழுசாக சொல்லிடலாம். அப்போ 11 கூட சொல்லக்கூடாது. மிதுன லக்கண அதிபதி புதன் 11ஆம் இடத்துல கேசார் ஆகிடுச்சு. அதே லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னா குருவா, மிதுன லக்கணத்துக்கு ஏறக்கூடிய குரு, அவர் அது 2ஆம் இடத்துல போய் நீச்சம். மனைவி பேர்லேயே பணம் வச்சுக்க முடியாதுங்க. இப்போ இது வரைக்கும் மிதுன லக்கணம் சொன்னேன். இது இப்போ அவருக்கு மனைவியாக வர்றது யாருங்க? தனுசு லக்கணாதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்து குரு செவ்வாசாரம் அவிட்ட நேரத்தில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ தனுசு இருக்கிறதுக்கு 5க்கும் 12 கூடையவன்
5க்கும் 12 கூடிய நட்சத்திரத்தில் குரு பகவான் உட்காந்துருக்காரு. குரு யார்? லக்னாதிபதி 4 கூடையவன். இப்போ 4ஆம் இடத்துல என்ன நிற்குது? சனியும் கேது இருக்குது பாருங்கள். அப்போ அந்த 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 சாதகர் மேலேயும் பேங்க் பேலன்ஸு அமௌண்ட் வச்சுக்க முடியாது, அவரோட மனைவியும் பேர்லேயே வச்சுக்க முடியாது. இதாங்க யார் பேரில் அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம், யார் பேரில் அக்கௌண்ட்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கு தான் இந்த சாதகம். இது வந்து உதாரண சாதகம். சரி, யார் பேரில் அவங்க கேட்குறாங்க, உங்கள் பசங்க பிள்ளைங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இப்போ தான் படிக்கிற போதே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க பேரில் போட்டுங்க, அவங்க பேரில் வரவசர பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும்போது அவங்க ஏடிஎம் கூட்டி போய் அவங்களை எடுத்து தர சொல்லி நீங்கள் வாங்கிங்க. நீங்கள் போய் ஏடிஎம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு 2 பேர், நீங்கள் புருஷன் முன்னாடி 2 பேருக்குமே அக்கௌண்ட் இல்லை. அக்கௌண்ட் இருந்தாலும் பணம் உங்களுக்கு சேமிப்பு இல்லைங்க. சேமிப்பு வரவே வராது, வச்சுக்க முடியாதுங்க. இதுதாங்க சாதகம். இது உதாரண சாதகம். பேங்கில் நம்ம பேரில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? ஏடிஎம் நம்ம பேரில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இல்லை ஏடிஎம் பசங்க பேரில் பிள்ளைங்க பேரில் வச்சுக்கிட்டு நம்ம அதை எடுத்து ரன் பண்ணலாமா பண்ண முடியாதா? இதாங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உதாரண சாதகம் சொல்ல பாருங்கள். இப்போ இதுதான் மெயின். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இதை நான் சொல்கிற மாதிரி அப்பா பேர்லேயே வச்சுக்க முடியாது, ஏடிஎம் அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது, அம்மா பேர்லேயும் எல்லாத்து பேர்லேயும் வச்சுக்கலாம். மெயினாக வந்து பசங்க பிள்ளைங்க மட்டும் தான் நீங்கள் வரவு சொல்லும் பணம் போட எடுக்க வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து டம்மியாக வச்சுக்கலாம், ஒரு 1000 2000 வச்சுக்கிட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதுதாங்க சாதகம். யார் பேரில் ஏடிஎம், யார் பேரில் ஏடிஎம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை வளமுடன், வாழ்த்துக்கள்.